Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டீ மாஸ்டர் உட்பட 3 பேர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 4 இளஞ்சிறார்கள் போக்சோவில் சிக்கினர். பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் செல்போனில் படம் பிடித்து மாணவியை பலமுறை மிரட்டி வன்புணர்வில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் 9ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். கன்னியாகுமரி அருகே 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் ஒருவர் சிக்கிய நிலையில் தற்போது மாணவியின் ஆண் நண்பரும் சிக்கியுள்ளார். நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு பாலியல் வழக்கை முறையாக விசாரித்து குற்றவாளிகளை கூண்டில் ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் சிறுமிகளுக்கு எதிரான 3 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அரங்கேற்றம். பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வாரந்தோறும் அரங்கேறும் அளவிற்கு திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கும் ஏவல் துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி புதிய தகவல். சம்பவத்தன்று ஞானசேகரன் செல்போனில் சார் ஒருவரிடம் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் மாணவி உறுதியாக கூறியதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சோதனை. ஞானசேகரன் வீட்டில் இருந்து லேப்டாப், பட்டாக்கத்தி மற்றும் பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் போது ஞானசேகரனின் செல்போனில் ஆபாச வீடியோக்களை ஆய்வு செய்தது. ஞானசேகரனின் கூட்டாளியான திருப்பூரைச் சேர்ந்த நபரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொள்ள திட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனால் மேலும் சில மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். ஆபாச வீடியோக்களில் உள்ள பெண்கள் மற்றும் மாணவிகள் என 4 பேரை சிறப்பு புலனாய்வு குழு கண்டறிந்துள்ளதாக தகவல். ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தால் ரகசியம் காக்கப்படும். சிறப்பு புலனாய்வு குழுவினர் அறிவிப்பு. யார் அந்த சார் என்ற கேள்வி வாக்கியத்தோடு அதிமுக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் உண்மை குற்றவாளியை திமுக அரசு கைது செய்ய போவது எப்போது என மக்கள் கேள்வி. கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்று கூறப்படும் ஈஸ்வரமூர்த்தியின் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அரசு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள். கரூர் டீம் என்ற பெயரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் அடியாட்களை வைத்து தொடர்ந்து மிரட்டி பொய் வழக்கு போடுவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அப்பைய நாயக்கன்பட்டி பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். பட்டாசு தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் இருந்த அறையில் வெடி விபத்து நிகழ்ந்த நிலையில் 4 அறைகளும் முற்றிலும் தரைமட்டமானது. விடிய ஆட்சியில் பட்டாசு ஆலைகளில் தொடரும் விபத்துக்களால் தொழிலாளர்கள் அச்சம். நிர்வாகத்திறனற்ற ஆட்சியைப் போல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இரங்கல்.
உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணம் அளிப்பதுடன் இனியாவது பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை ஸ்டாலின் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வேலூரில் திமுக அமைச்சர் துரைமுருகன் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் இடி சோதனை நிறைவு. அமைச்சர் துரைமுருகன் டெல்லி சென்றிருந்த நிலையில் 44 மணி நேரமாக நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. திமுக எம்பி கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியில் இருந்து முக்கிய ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்ததாக தகவல். கடந்த 3ஆம் தேதியில் இருந்து சோதனை நடைபெற்ற நிலையில் நள்ளிரவில் சோதனையை முடித்துச் சென்ற அதிகாரிகள். தமிழ்நாடு முழுவதும் 29 மாவட்டங்களில் உள்ள 1,19,000 உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று கூறும் திராவிட மாடல் அரசு தேர்தல் நடத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சிறப்பு அலுவலர்களை நியமிப்பது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை பகுதியாக மின்சார ரயில்கள் ரத்து. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடை மேம்பால பணிகள் நடைபெற உள்ளதால் பல்லாவரம், கடற்கரை, செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி இடையே பயணிகள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் இதுவரை அரசு பேருந்துகள் முன்பதிவு தொடங்காததால் மக்கள் கடும் அதிர்ச்சி. கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க குழுக்களை அமைத்த அரசு இதுவரை முன்பதிவு குறித்து அறிவிக்காதது ஏன் என்று மக்கள் கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் தேங்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. பல்வேறு நோய் தாக்குதலால் உற்பத்தி குறைந்து வருவதாகவும் இதனால் தேங்காய் விலை உயர்வதாகவும் விவசாயிகள் தகவல். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட குடிபோதை ஆசாமி. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே கஞ்சா போதை இளைஞர்கள் ஒன்றிணைந்து தாக்கியதில் சிகிச்சை பெற்று வந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கஞ்சா போதை இளைஞர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே துக்க வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைஞர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். நிர்வாக திறனற்ற திமுக கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்றவை நிகழாத நாளே இல்லை என மக்கள் ஆதங்கம். விருத்தாச்சலம் அருகே தனது பாட்டி குறித்து தவறாக பேசிய இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த பேரன். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீது அச்சமின்றி கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் அருகே மூதாட்டியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்த 27 வயது இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட சுமார் 500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவரும் அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கடையில் குட்கா பொருட்களை விற்பனை செய்த நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் காய்கறிகள் போல் கடைகளில் போதைப்பொருள் விற்கப்படுவதாக வேதனை. மும்பையில் இருந்து கூரியர் மூலம் போதை மாத்திரைகளை வாங்கி திருப்பூரில் விற்ற 2 பேர் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கூரியர் மூலம் போதை மாத்திரைகளை வாங்கி விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் சட்டவிரோதமாக கேரள லாட்டரி சீட்டுகளை விற்ற நபர் சிக்கினார். தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அமோகமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 6 பேர் கைது. மேற்கு வங்க எல்லையில் இராணுவத்தின் தீவிர கண்காணிப்பையும் மீறி இந்தியாவுக்குள் ஊடுருவியது எப்படி என மைனாரிட்டி பாஜக அரசுக்கு மக்கள் கேள்வி. விருதுநகர் அருகே நகராட்சி மேல்நிலை குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்யும் சமூக விரோதிகள் மற்றும் மதுபோதை ஆசாமிகள். மக்கள் மீது அக்கறையில்லாத நகராட்சி நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இதுபோன்ற சட்டவிரோத சம்பவம் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் அருகே பெண்களே சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடும் அவலம். திமுக கட்சியினரின் ஆதரவோடு நடைபெறும் மது விற்பனையை தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே மீண்டும் வாழை, பனை மரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை. திமுக அரசு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுவதுடன் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் அழகர் கோயில் அருகே கல்லம்பட்டி வாராகி அம்மன் கோயிலில் சிறப்பாக நடைபெற்ற வளர்பிறை பஞ்சமி பூஜைகள். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. வெண்மை புரட்சிக்கு பெயர் பெற்ற நம் நாட்டில் 5.81% இருந்த பால் உற்பத்தி வளர்ச்சி தற்போது 3.78% சரிந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். தீவன விலைகள் அதிகரிப்பு, பருவநிலையின் பாதிப்பு போன்ற காரணங்களால் பால் உற்பத்தி குறைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை. தமிழகத்தில் சிரப் டைபஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்றால் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை முறையாக மருத்துவ பரிசோதனை நடத்தி மக்களை காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகையை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பகுதியில் சாமந்தி பூக்கள் சாகுபடி அதிகரிப்பு. பூக்களின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதால் நல்ல விலை கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நாய்கள் கடித்ததில் கோழி பண்ணையில் இருந்த 300 கோழிகள் உயிரிழப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் வெறி நாய்களை கட்டுப்படுத்தாததே காரணம் என குற்றச்சாட்டு. மணிப்பூரில் நிகழ்ந்த கலவரத்தின் போது அரசின் இணைய தடைகளை மீறுவதற்காக உரிமம் பெறாத ஸ்டார்லிங்க் சாதனங்களை பயன்படுத்தியதாக தகவல். ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்லிங்க் இந்தியாவில் அனுமதி பெறாத போதிலும் மியான்மர் மூலம் சாதனங்கள் கடத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல்.